ஹரே ஸ்ரீ காரணா சரணம். மிக மிக ஆச்சரியமான, மிக கொண்டாட்டமானதொரு உற்சவம் நாம் எல்லாம் அனுபவிக்கப் போகிறோம். ஆண்டு முழுக்க எத்தனையோ உற்சவங்களை நாம் அனுபவித்தாலும் எதிர்வரக்கூடிய சித்திரை மாதம் 9ஆம் நாள் புதன்கிழமை 22/4/2026 அன்று நடைபெற இருக்கக்கூடிய உற்சவம். அதை அனுபவிப்பதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்றே சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த உற்சவம் நம் ஜெகதாச்சாரியனான ராமானுஜருக்காகவே ஏற்பட்ட உற்சவம். மற்ற உற்சவங்களுக்கும் இதற்கும் ஏது வாசி என்று கேட்டால், மற்ற உற்சவங்கள் எல்லாம் பெருமாளுக்காக நடத்தப்படக்கூடிய உற்சவங்கள். இந்த உற்சவம் ஆச்சாரியனுக்காக நடைபெறக்கூடிய உற்சவம், நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய உற்சவம், நடைபெறப் போகும் உற்சவம், 18 சாத்துபடி உற்சவம், அத்தோடு சேர்ந்து வனபோஜன உற்சவம், வாழ்க்கையிலே ஒரு முறையேனும் அனுபவிக்க வேண்டிய உற்சவம். அப்படி என்னதான் இதிலே விசேஷம் இருக்கிறது என்று கேட்டால், சுவாமி ராமானுஜர் நமக்காக வேண்டி நாமெல்லாம் உய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக தன்னுடைய ஆச்சாரியரான திருக்கோட்டியூர் நம்பி வாழ்விடமான திருக்கோட்டியூருக்கு ஸ்ரீரங்கத்திலே இருந்து 18 முறை நடந்தார். இன்றைய நாளிலே வேண்டுமானால் அது மிகச் சாதாரணமாக இருக்கலாம். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சாதாரண விஷயமா? கிட்டத்தட்ட 90 கல் தொலைவுகள், 90 மைல்கள் ஸ்ரீரங்கத்துக்கும் திருக்கோட்டியூருக்கும் நடந்தே செல்ல வேண்டும். இது நம் ஜெகதாச்சாரியனுக்கு ஒரு பெரிய விஷயமே அல்ல. டெல்லிக்கே 4 முறை நடந்து வந்திருக்கிறார், நடந்து சென்றிருக்கிறார். ஆக இந்த 90 கல் தொலைவெல்லாம் எம்மாத்திரம் அவருக்கு. ஆயினும் 18 முறை நடந்தார். ஒரு மந்திரத்தினுடைய ஒரு பகுதியின் அர்த்த விசேஷத்தை தெரிந்து கொள்வதற்காக அவருடைய ஆச்சாரியன் அவருக்கு வைத்த தேர்வு, பரீட்சை, இவர் அதற்கு தகுதியானவர்தானா என்று கண்டுபிடிக்க அவர் வைத்த பரீட்சை 18 முறை நடக்கவிட்டார். சுவாமி ராமானுஜரும் சலியாமல் 18 முறை, சற்றேறத்தாழ 4-5 ஆண்டுகள் இடைவெளி விட்டு தன்னுடைய ஆச்சாரியன் வாழ்விடமான திருக்கோட்டியூரை நோக்கி படையெடுத்தார். நீ போய் இந்த அர்த்தத்தை தெரிந்து கொண்டு வா, அதற்கு பின்பு இதை உபதேசிக்கிறேன் என்று அனுப்பிவிடுவர். இப்படியாக ஒவ்வொரு முறையும் கடைசியாக 18வது முறை, வா உனக்கு தகுதி வந்துவிட்டது, இதை உபதேசிக்கிறேன் என்று சொல்லி திருமந்திரத்திற்குண்டான அர்த்த விசேஷத்தை, குறிப்பாக நமக சப்தார்த்தத்திற்கு ஓம் 1 எழுத்து, நமக 2 எழுத்து, நாராயணாய 5 எழுத்து, ஆக 1 2 3 8 எழுத்து அஷ்டாட்சர மந்திரம். இதுதான் பெரிய திருமந்திரம். இதற்கு மேம்பட்ட மந்திரமே உலகத்தில் இல்லை. அதிலேயும் குறிப்பாக 2வது சப்தத்திற்கு அர்த்தம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவ்வளவு முறை நடந்தார். நடந்தவர் தனக்காக வேண்டியா நடந்தார் என்று கேட்டால் இல்லவே இல்லை, நமக்காக வேண்டி நடந்தார். அதை அன்றே நாம் கேட்டு அனுபவித்து விட்டோம் நம்முடைய ஆச்சாரியர்கள் திருவாக்கு மூலமாக. ஆச்சாரியன் திருக்கோட்டியூர் நம்பி, வா உனக்கு தகுதி வந்துவிட்டது என்று அமர வைத்து உபதேசித்தார். உபதேசிக்கும் போதே, இதை தகுதியற்றவர்களுக்கு உபதேசித்தாயானால் உமக்கு நரகம் நிச்சயம். என்ன சுவாமி ராமானுஜருக்கே தகுதி இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக 18 முறை நடக்க விட்டார் என்று சொன்னால் மற்ற சாமானியர்களுக்கு கேட்கவா வேண்டும்? ஆகவே அவருடைய ஆச்சாரியன், உமக்கே இவ்வளவு தூரம் தேர்வு வைத்துத்தான் இதை உபதேசிக்கிறேன், ஆகவே நீயும் இதை தகுதியற்றவர்களுக்கு எக்காரணம் கொண்டும் உபதேசிக்கக்கூடாது என்றார். அப்படியே ஆகட்டும் சுவாமி, தேவரீர் திருவாக்கு போலவே நடந்து கொள்கிறேன் என்று கூறி உபதேசத்தை பெற்று அடுத்த நொடி அப்போதே அங்கிருந்தே நேரே திருக்கோட்டியூர்
பெருமாள் சன்னதிக்கு வந்து கோபுரத்திலே ஏறி யாருக்கெல்லாம் இந்த மந்திரத்தினுடைய ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதோ எல்லோரும் வாருங்கோள் என்று கூட்டி அப்போது உபதேசித்து விட்டார். ஆக இதை யாருக்காக 18 முறை நடந்து கேட்டார்? நமக்காக. அப்பேற்பட்ட சுவாமி ராமானுஷருடைய மிக ஆச்சரியமான வைபவம்தான் சித்திரை 9ஆம் நாள் புதன்கிழமை 22/4/2026 அன்று நம் காரணராஜருடைய மூலிகை வனத்திலே நடைபெற இருக்கிறது. அன்று காலை 8 மணி தொடக்கமாக மாலை 6 அல்லது 7 மணி வரைக்குமாக மிக மிக ஆச்சரியமான உற்சவங்களை நம் பெருமாள் குறிப்பாக இந்த ஆண்டு தொடக்கமாக சுவாமி ராமானுஷரோடு சேர்ந்தே கண்டருள இருக்கின்றார். சுவாமி ராமானுஷரோடு சேர்ந்து ஏகசிம்மாசன திருமஞ்சனம், ஆச்சரியமான திருமஞ்சனம், 18 நடையழகுகள், வனபோஜனம், திருவீதி புறப்பாடு, ஸ்வாகதம் என்று பற்பல ஆச்சரியமான வைபவங்களை உள்ளடக்கி இந்த உற்சவம் நடைபெற இருக்கிறது. நாம் எல்லோருமாக கூடி இருந்து குளிர்வதற்கும் நம்மை சேர்ந்தவர்களுக்கும் உற்றார்களுக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் வேண்டியவர்களுக்கும் குறிப்பாக வேண்டாதவர்களுக்குமாக அனைவரையும் அழைத்து வந்து அவர்களையும் அனுபவிக்க வைத்து நாமும் அனுபவித்து நம்முடைய குழந்தைகளோடு சேர்ந்து இதை அனுபவித்தேன். குழந்தைகளுக்கெல்லாம் விடுமுறை காலம் ஆரம்பித்து விட்டது. ஆகவே குழந்தைகளையும் தவறாமல் அழைத்து வந்து அவர்களையும் அனுபவிக்க வைத்து நம் சனாதன தர்மத்தினுடைய பெருமையை, வைணவத்தினுடைய பெருமையை, நம் ஆச்சாரியனுடைய பெருமையை அனைவரும் அறியச் செய்ய வேணுமாக பிரார்த்தித்து கேட்டுக்கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம்.